ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனாலும் இப்ப அந்த ஒரு நிலைமையில இல்லைனாலும் பட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இப்ப உங்களோட ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட க்ளோ அப்ல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். ஹலோ எவ்ரிவன், வெறும் 23 வயசுல நம்ம சென்னையே கலக்கிட்டு இருக்க ஒரு யங் சிஇஓ கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றாரு, அதுல மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஜானகிராமன். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். துபாய் மாதிரியான ஒரு இடம், நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல சேலரி, அதுவும் பிசினஸ் அப்படின்னா துபாய் வந்து ஒரு வரமே சொல்லலாம். கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு இடத்தை விட்டுட்டு சென்னையில வந்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம்? நான் துபாய்க்கு போனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எஜுகேஷன் லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்காக தான் நான் படிக்கிறதுக்கு போனேன். ஸோ நான் போன ரீசன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட்டு படிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து நம்ம நாட்டில், நான் பிறந்த ஊரான சென்னையில் நம்ம மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா